Hey guys, this is Chithambaram and welcome back to my channel Let with Chithu. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜிகே செஸ்டர்டன் எழுதின பீஸ் ஆஃப் சாக் அப்படிங்கிற ப்ரோஸோட சம்மரி தான் பார்க்க போறோம். அண்ட் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். இந்த ப்ரோஸ் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா ஜிகே செஸ்டர்டன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சம்மர் மார்னிங்கை டிஸ்கிரைப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பியூட்டிஃபுல் சம்மர் மார்னிங்ல நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிட்டு அவரோட ஹேட் அப்புறமா வாக்கிங் ஸ்டிக் அப்புறமா 6 பிரைட் கலர் சாக் பீஸை எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. செஸ்டர்டன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட வீட்டோட கிச்சன் போறாரு. ஸோ இந்த கிச்சன் அண்ட் இந்த வீட்டை யாரும் ஓன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சசெக்ஸ் வில்லேஜ்ல இருந்து ஒரு ஓல்டு மன். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ப்ரௌன் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு ஜிகே செஸ்டர்டன் கேட்கறாங்க. இனிஷியலா அந்த ஓல்டு மன் என்ன அசியூம் பண்றாங்க அப்படின்னா செஸ்டர்டன் வந்து ஏதோ பார்சல் பேக் பண்றதுக்காக தான் இந்த பேப்பரை கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு அவருக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான திக்கான ப்ரௌன் பேப்பர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறமா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து பிக்சர் டிரா பண்ண ஒரு அழகான ப்ரௌன் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரோட நீடை ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவைப்பட்ட அந்த ப்ரௌன் பேப்பரை வந்து அந்த லேடி வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் அவரும் சந்தோஷமா அந்த பேப்பரை ரோல் பண்ணி அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு வெளியே கிளம்புறாரு. செஸ்டர்டன் நெக்ஸ்ட் ப்ரோஸ்ல வந்து அந்த ப்ரௌன் பேப்பரோட சாம் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதாவது செஸ்டர்டன் அந்த ப்ரௌன் பேப்பரை எந்த அளவுக்கு விரும்புறாரு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்பவே தெளிவா பேசியிருப்பாரு. ப்ரௌன் பேப்பர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த ப்ரௌன் பேப்பரை அக்டோபர் வுட்ஸ் கூடயும் பியர் கூடயும் கம்பேர் பண்றாரு. அதாவது அந்த அளவு ஒரு இயற்கையோட அழகை வந்து அவருக்கு வந்து இந்த ப்ரௌன் பேப்பர் விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் பேப்பர்ல ரொம்பவே கலர்ஃபுல்லான பிரைட் சாக் பீசஸ் வச்சு ஏதாச்சும் வரைஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர் எதை சிம்பிளைஸ் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு கிரியேஷனோட பிகினிங்கை வந்து மார்க் பண்ணு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி இவர் வந்து அந்த பிரைட் கலர் சாக் பீஸ் வச்சு அந்த ப்ரௌன் பேப்பர்ல ஏதாச்சும் வரையும் போது அது ரொம்பவே வைப்ரண்டான பியூட்டிஃபுல்லான இமேஜை வந்து கிரியேட் பண்ணு சொல்லி சொல்றாரு. செஸ்டர்டன் அவரோட டிராயிங் சப்ளைஸ் எல்லாமே எடுத்துட்டு ஹில்ஸோட கீழ் பகுதிக்கு போறாரு. அவருக்கு வந்து நேச்சுரல் சீனரியை வரைகிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ரொம்பவே இமேஜினேட்டிவான திங்ஸ் லைக் டெவில்ஸ், ஏஞ்சல்ஸ், ஏன்ஷியன்ட் காட்ஸ் அண்ட் செயின்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரைட் கலர் பிக்சர்ஸை வரையணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ செஸ்டர்டன் வந்து ஒரு ஹில்ல கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு அழகான பிளேஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா அங்கே உட்காந்து அந்த பிக்சர்ஸை வரையலாம்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் அங்க உட்காந்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அந்த ஏன்ஷியன்ட் போய்ட்ஸ் எல்லாமே இந்த நேச்சரை பத்தி இந்த மாதிரி தான் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அண்ட் இந்த நேச்சர்ல இருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன்ஸ் மூலமா தான் இந்த ஏன்ஷியன்ட் போய்ட்ஸ் எல்லாமே ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எமோஷன்ஸை பத்தி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பிக்சரை வரைய ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு என்ன அப்படின்னா எல்லா கலர் சாக் பீஸும் எடுத்தோமே இந்த ப்ரௌன் பேப்பர்ல வரைகிறதுக்கான ரொம்பவே குரூஷியலான ஒயிட் கலர் சாக்கு மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. பை சான்ஸ் ஏதாவது ஒரு குட்டி பீஸாவது ஒயிட் சாக் பீஸை எடுத்து வச்சிருக்க மாட்டோமான்னு சொல்லி அவர் வந்து அவரோட பாக்கெட்ல சர்ச் பண்றாரு. ஆனா அவருக்கு அங்க எஞ்சி இருந்தது எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் மட்டுமே. அண்ட் செஸ்டர்டன் இப்போ வந்து அந்த ஒயிட் கலரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. அண்ட் எல்லாருமே வந்து ஒயிட்டை வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கலர்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, ஒயிட் வந்து ரொம்பவே பிரைட்டான ரொம்பவே பாசிட்டிவான கலர்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒயிட் கலர் சாக் எல்லாம் அவர் வந்து ரொம்பவே டெஸ்பரேட்டா ஃபீல் பண்றாரு. அப்புறமா சடனா அவர் என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்க நிலப்பரப்பு எல்லாமே இந்த ஒயிட் கலர் சாக் பீஸ் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் சொல்லி அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு. அண்ட் என்ன அப்படின்னா அந்த டவுன்ஸ் எல்லாமே என்டையரா ஒயிட் சாக் பீஸால தான் மேட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சாக்கி ராக்கை உடைச்சு அதை வந்து படம் வரைகிறதுக்காக யூஸ் பண்றாரு. என்னதான் கடையில இருந்து வாங்கின சாக்கு மாதிரி இதை வச்சு பெர்ஃபெக்டா மார்க் பண்ண முடியலனாலும் இது வந்து அதோட வேலையை வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா செய்யுது. அதாவது இந்த ஒயிட் கலர் சாக்கி ராக் வந்து அந்த ப்ரௌன் பேப்பர்ல ரொம்பவே அழகா வரையுதுன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அவரோட இந்த கண்டுபிடிப்பை நினைச்சு செஸ்டர்டன் வந்து ரொம்பவே அம்யூஸ் மட்டும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. அண்ட் இந்த ப்ரோஸ் எப்படி முடியுது அப்படின்னா சதர்ன் இங்கிலாண்டோட பியூட்டியும் சிக்னிஃபிகன்ஸையும் ரொம்பவே தெளிவா ரொம்பவே பெர்ஃபெக்டா வந்து செஸ்டர்டன் இந்த எஸ்ஸே மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பீஸ் ஆஃப் சாக் போல இந்த சதர்ன் இங்கிலாந்து வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. அதாவது இந்த ஒயிட் கலர் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி இந்த சதர்ன் இங்கிலாந்து வந்து அதோட பியூட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்னால ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் செஸ்டர்டன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் வந்து சதர்ன் இங்கிலாண்டை ஒரு பிளேஸா மட்டும் பார்க்கல, அது வந்து சிம்பிள் ஆஃப் ட்ரெடிஷன், சிவிலைசேஷன் அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாக் மாதிரி இருக்கு. அண்ட் இது என்னதான் சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே மீனிங்ஃபுல்லான மெசேஜ் வந்து இந்த ப்ரோஸ் வந்து கன்வே பண்ணது. அவ்வளவுதாங்க இது ஜிகே செஸ்டர்டனோட பீஸ் ஆஃப் சாக் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த ப்ரோஸோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். This is Chithu signing off from Let with Chithu. Take care. Bye.